அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவிட்டம் 1, 2 நீங்கள் மகர ராசி, 3, 4 கும்பராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்குறோம். இங்கே நீங்கள் மகர ராசி, கும்பராசி 2 ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2025 எப்படி இருக்கும்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்குமே தனித்தனியாக லக்ன பலனும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம்னா அதில் பாருங்கள். இங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் பொது பலனாக இப்போ பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2025 முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக சனி பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். ஆக கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் மே மாதம் 18 மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு, கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த பயிற்சி அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்க, எந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன்களை செய்கிறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நாம் இப்போ பலன் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுடைய பண வரவு, பொருள் வரவு, அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வருஷம் எப்படி இருக்கு, மூன்றாவதாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், லாபகரமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, நாலாவதாக உங்களுடைய கல்வி, ஐந்தாவதாக உங்களுக்கு திருமணம், ஆறாவதாக உங்களுடைய குழந்தை, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், வருமானங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்குது மகரம். நீங்கள் அவிட்டம் 2 நட்சத்திரத்தில் அல்லது 2 ராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு ஃபைனான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருக்குது. இந்த வருமானங்கள் எப்போ இருக்குது, ஆக மே மாதம் 18 அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் கூடும், கையில் பணம் தனம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்ச் 29 அப்பயே உங்களுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணி அதில் கடுமையான போராட்டத்துக்கு இடையில கையில் பணத்தை வச்சுருப்பீங்க. மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு. வேலைன்னா நீங்கள் தனியார் கம்பெனியில் இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு எம்என்சியில் வேலை பார்க்குறதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏதாவது தேர்மா, ஒர்க் அவுட் ஆகுமா, ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. மே மாதம் 14 அப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் சம்பாதிப்பீங்க. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கேன் அல்லது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துருக்கேன், ஏதாவது ஃபினான்ஷியல் சோர்ஸஸ் எதிர்பார்க்குறேன், அது மட்டுமில்லை இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேற வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இது நிறைவேறும். எப்போ நிறைவேறும்? மே மாதம் 14 அப்புறம். ஆக நல்ல வேலை,
நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு. எப்பயுமே ஒரு பேசிக்கலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ஏதாவது ஒரு கிரகம் நம்மளை ஆளுமைப்படுத்தும், அது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நம்மளை ஆளுமைப்படுத்தும். எங்கேயாவது குரு செஞ்சா சனி செய்ய மாட்டாரு, சனி செஞ்சா ராகு செய்ய மாட்டாரு. இங்க நமக்கு குரு செஞ்சாலும் சனி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்கு. சக தொழிலாளர்களான நன்மை, நம்முடைய சுப்பீரியரான நன்மை, இது அத்தனையும் நமக்கு கிடைச்சா கூட நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு விருப்பம் இல்லாத சூழ்நிலையை வேலையில் உருவாக்குவார். அந்த பார்க்குற வேலையை நீங்க ஒரு திருப்திகரமா பார்க்கணும், இல்லைன்னா வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும். அதனால அது விஷயத்துல கவனம். நமக்கு ஜாப் இல்லாம இல்லை, தேடுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. ஏன்னா சனி பகவான் மீன ராசியில இருக்கார். தேடுதல் என்பது நிறைய இருக்கணும். அடுத்தபடியாக நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்களா, அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு, அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். பிஸ்னஸ் இருக்கான்னா இருக்கு, வருமானம் இருக்கான்னா இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கான்னா இருக்கு. பிஸ்னஸ் தேருமா, கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துருக்கீங்களா அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்றவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது நீங்களும் லாபம் அடைவீங்க, அல்லது அவருக்காக உழைப்பீங்க. இது ரெண்டுமே நடக்கும். அடுத்தபடியாக நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பா பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்றீங்க, நல்லா இருக்குமா, இந்த வருஷம் பரவாயில்லாம இருக்கும். மார்ச் 29க்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடிய துறைகள் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களா, ப்ரொடக்ஷன் சைடில் அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களான்னா அது சம்பந்தப்பட்ட துறைகள், சர்வீஸ் ஓரியன்டா நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக இருக்கும். ஆக அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்றீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இந்த வருஷம் இருக்கும். அதே இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக திருமணம் உண்டு. உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் கடுமையான போராட்டத்துக்கு பின் நடக்கும். இதுவும் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை இருக்கா, கண்டிப்பா குழந்தை உண்டு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. இந்த காலத்துல பெருசா நீங்க ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, நார்மலா பண்ணுங்க, எல்லாமே நன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும். கலைத்துறையில யாரெல்லாம் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி நன்மைகள் உண்டு. குடும்பத்துல ஏதோ ஒரு புது வரவுகள் இருக்கும், எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இது அத்தனையும் உங்களுக்கு இருந்தால் கூட சமயத்துல வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், பார்க்க வேலையை விட்டு வெளியில வர வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப சொல்றதுக்கு காரணம், ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யப்படுது, இன்னொரு கிரகம் நமக்கு தீமையான பலன்களை செய்யறதுக்கு இருக்காங்க. ஆகையினால அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க இந்த வருஷம் முழுவதும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க, துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை நல்ல மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.